டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சஜஷன். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். இன்னைக்கு நம்ம சஜஷன்ல என்ன படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா 12th மேன். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறப்போ எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து ஒரு 5 கப்புள் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு 4 கப்புளுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும், ஒரு கப்புளுக்கு வந்து கல்யாணமாக போகும். இதில் வந்து ஒரு டிவோர்ஸி பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க 11 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணி போவாங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து அவங்க ஃபன் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்து, அதாவது இவங்க பிஃபோர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அந்த ரெசார்ட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ 11 பேர் வந்து போவாங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ கிரிக்கெட் விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பால் போய் வந்து மோகன்லால் மேலே வந்து பட்டுரும். அப்போ அங்கே நம்மால் மோகன்லால் வந்து இருப்பார், பட்டுரும். ஸோ மோகன்லால் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பால் எடுக்க போகும்போது இந்த கப்புள்ஸ் வந்து எல்லாருமே என்ன கேட்பாங்க அப்படின்னா மேனேஜர் கிட்ட, ஏங்க நாங்கள் தானே இங்கே வந்து புக் பண்ணோம், இவர் யார், இவருக்கும் வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை இவர் வந்து ஓனரோட ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ மோகன்லால் வந்து ரொம்ப ஜாலியாக அந்த பாலை திருப்பி கொடுத்துட்டு, நானும் இப்போ நீங்கள் என்ன கிரிக்கெட் தானே விளையாண்டுட்டு இருக்கீங்க, நானும் வந்து வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு 12th மேனாக உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இல்லை சார் நாங்களே இதை கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் மூஞ்சில் அடிச்சாத மாதிரி சொல்லாத மாதிரி கிளம்பிடுவாங்க. அப்புறமே இவங்க நைட் ஆனதுக்கு அப்புறமே ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பேச்சுலர் பார்ட்டி அப்படிங்கும்போது இது பேச்சுலர் பார்ட்டின்னு வந்து சொல்ல முடியாது, அந்த ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி வந்து ஆரம்பிப்பாங்க. இது பேச்சுலர் பார்ட்டின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு டாஸ்காக வந்து இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே நம்ம ஃபோனை வந்து எடுத்து வைக்கணும். அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்து யாரோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருதோ, ஃபோன் கால் வருதோ, இல்லை ரெக்கார்டிங் வாய்ஸ் வருதோ, அது எல்லாமே வந்து எல்லாத்துக்கு முன்னாடி ஒன்று சத்தமாக படிக்கணும், இல்லை ஸ்பீக்கர் போட்டு பேசணும், இல்லாட்டி அதை வந்து எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி பண்ணணும் அப்படின்றதான் இது ஒரு டாஸ்காக இருக்கும். இதில் பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு அடிக்கடி வந்து ½ அன் ஹவருக்கு ஒருக்கா வந்து ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டிவோர்ஸி பொண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பேங்க்லேருந்து ஃபோன் கால் வருதுன்னு இவர் சொல்லுவார். அப்போ அந்த டிவோர்ஸி பொண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாருக்கு என்ன தெரியும், எதுவுமே வந்து நம்மளால சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. இப்போ கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபோன் கால்லாம் வரும். என்னன்னா வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு வந்து அவங்க மாமியார் ஃபோன் பண்ணுவாங்க, என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு வந்து இப்படி பேசும்போது பையனுக்கு அடுத்து இமீடியட்டாக ஃபோன் கால் வரும். அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் இல்லாத அதிசயமாட உன் பொண்டாட்டி மட்டும் மாசமா இருக்கா அப்படின்னு திட்டுவாங்க. இந்த மாதிரியான வேடிக்கையான அப்படியே விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாண மாப்பிள்ளை ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அவன் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கடா இருக்கு அப்படிங்கும்போது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி பார்ட்டியில் இருக்கோம் அப்படிங்கும்போது, என்ன விட்டுட்டு எங்கடா போனேன் அப்படிங்கும்போது, இல்லை இது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கும்போது, ஓகே அன்னைக்கு நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் டேப்லெட் வாங்கி கொடுத்தோமே அந்த கேங் தானே அப்படின்னு வந்து ஃப்ரெண்டு சொல்லும் போது எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிரும். அப்போ எல்லாருமே ஷாக்காக இருப்பாங்க. அதுங்களையும் ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போ யாரு அப்படின்னு வந்து ஹீரோ கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, நீ சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்ல மாட்டான். அப்போ எல்லாருக்குள்ளேயுமே வந்து பிரச்சனையை ஏற்பட ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெசார்ட்ல இருந்து அந்த மேனேஜர் வருவார். வந்ததுக்கு அப்புறமே கீழே வந்து ஒரு டெட் பாடி கிடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது யாருன்னு பார்த்தா அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து தான் இறந்துருக்கும். இப்போ போலீஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது இப்போ மோகன்லால் வந்துருவாரு. மோகன்லால் ஆக்சுவலா யாரு அப்படின்னா டிஎஸ்பி. ஸோ ஆஃப் டியூட்டில வந்து இருப்பாரு. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்க இந்த ஊரை விட்டும் வெளியே போக முடியாது, ஏன்னா சுச்சுவேஷன் வந்து அன்னைக்கு எலெக்ஷன். ஸோ அப்போ மோகன்லால் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் கிளம்புங்க, நான் இவங்க கிட்ட வந்து விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறமே மோகன்லால் வந்து இப்போ உட்காந்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மறுபடியும் அந்த கேமை விளாட்லாம், ஸோ எப்படி நடந்துச்சோ அதை அப்படியே மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பார். இவங்க பண்ணது எல்லாமே மறுபடியும் வந்து பண்ணுவாங்க. அப்போ இந்த மாப்பிள்ளைகிட்ட என்ன கேட்பாரு அப்படின்னா வந்துட்டு, சரி நீ சொல்லு யார் அந்த பொண்ணு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இவன் சொல்ல மாட்டான். ஸோ இந்த கேம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இந்த மேனேஜருக்கு அடிக்கடி ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும். அங்க இருந்து தான் இந்த கேமே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ மோகன்லால் என்ன கேட்பாருன்னா, உனக்கு அடிக்கடி ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கேமே நீங்க ஆரம்பிச்சீங்க, ஆனா இந்த கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே உனக்கு எந்த ஒரு ஃபோன் காலுமே வரலையே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஷாக்கிங் ஆகி ஒரு நிமிஷம் அவரை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அவர் ஃபோனை வாங்கி பார்க்கும்போது அது ஏரோப்ளைன் மோட்ல இருக்கும். ஏன் இந்த ஃபோன் வந்து ஏரோப்ளைன் மோட்ல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வரும். என்னன்னா, இந்த பேங்க் மேனேஜர் நிறைய பேங்க்ல இருந்து சீட் பண்ணி பணங்கள்லாம் எடுத்து வெளியே வட்டிக்கு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இதை தொடர்ந்து வந்து அவங்களோட ஒய்ஃப் போனையும் செக் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த பேங்க் மேனேஜரோட ஒய்ஃப் போனையும் செக் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க அண்ணன் கிட்ட, ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா வெளியே நம்ம மாட்டிக்குவோம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இன்னும் பணம் தேவைப்படுது அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் மட்டும் இருக்கும். அப்போ அதுக்கப்புறமே வந்து இந்த பையன் கிட்ட வருவார், கல்யாண மாப்பிள்ளை கிட்ட வருவார். வந்ததுக்கு அப்புறமே இது யாருன்னு வந்து நீ உண்மையை சொல்லணும், இல்லாட்டி வந்து இங்க பெரிய
பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா எல்லாருமே அவங்களோட ஒய்ஃபை வந்து சந்தேகப்படுறாங்க. அதுக்கு அந்த ஒரு நபரை நீ சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கும்போது கடைசியா அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவான் அப்படின்னா, செத்து போன பொண்ணு தான் சார், வேற யாருமே இல்லை அப்படிமா. அப்ப அந்த குரூப்ல வந்து ஒரு டாக்டர் வந்து இருப்பாங்க, இவன் பொய் சொல்றான் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒருவேளை இந்த டாக்டரா இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம தோணும். ஆனா அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சிருப்பாங்க. என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பைபோலார் டிசார்டர் வந்து இருக்கும். நான் தான் அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்றேன், அதனால பைபோலார் டிசார்டர் இருக்கவங்க வந்து பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க, இவன் பொய் சொல்றான் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஓகே இவன் பொய் சொல்றான் அப்படின்றது தூக்கி வாரி போட்டுரும். சரி நீ இப்போ பொய் சொல்ற, யாராவது வந்து நீ வந்து கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வரும்போது இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா, அந்த பேங்க் மேனேஜர் ஒய்ஃபும் இவரும் தான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அப்படின்றது தெரிய வந்துடும். இந்த இறந்து போன பொண்ணு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது முன்னாடியே தெரிய வந்திருக்கும். அப்ப இந்த செத்து போன பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பேங்க் மேனேஜர் ஒய்ஃபு கிட்ட போயிட்டு, நீ எனக்கு வந்து நிறைய பணம் கொடு, அப்பனா தான் நான் வெளியே சொல்லாம இருப்பேன். இல்லாட்டி இப்ப அந்த கல்யாண பொண்ணு கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லு, நாங்க இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோன்றதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வெளியே தெரிஞ்சா இது அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நிறைய பணம் கேட்கும். அதை இந்த பேங்க் மேனேஜர் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அண்ணனோட ஹெல்ப் மூலியமா இந்த பொண்ணுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இது எப்படி தெரிய வரும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கே தெரியாம பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, இந்த அக்கௌண்ட் வந்து ஜாயின்ட் அக்கௌண்டா வந்து வச்சிருப்பாரு. அப்ப இவருக்குமே நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த செத்து போன பொண்ணு கிட்ட பேங்க் மேனேஜர் போய் என்ன கேட்பாரு அப்படின்னா, ஏன் என் ஒய்ஃப் வந்து உனக்கு இவ்வளோ பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கட்டத்தில் இவ இந்த மாதிரி தப்பு பண்ணா அதனால மாட்டிப்பா, நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொன்னேன், அதுக்கு எனக்கு பணம் தேவைன்னு சொன்னேன், அதனால கொடுக்குறா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஆர்குமெண்ட் இதாகி இவளை வந்து தள்ளி விட்டுருப்பாரு. அந்த இருட்டுல தள்ளி விடும்போது தான் தெரியும் அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், பள்ளத்தாக்கு அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறமே தான் வந்து இவ இறந்துட்டான்றதும் போலீஸ் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கும். ஒரு கடைசி கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மோகன்லால் வந்து யாரு குற்றவாளி அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஹாப்பியா உள்ள வந்து இத்தனை பேருமே வந்து அவங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். யாருமே வந்து இதுல வந்து ஒழுங்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்வே இருக்கும். இதுல யாரு கரெக்டா இருந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு தான் வந்து கரெக்டா இருந்திருக்குன்ற மாதிரி படமும் வந்து ஒரு கன்க்ளூஷன்ல போய் முடியும். ஸோ ஓவராலா இந்த படம் பார்க்கும்போது வந்து ஹாப்பியா உள்ள வந்தவங்களுக்குள்ள எப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு வேரியேஷன் இருக்கு அப்படின்ற காட்டுற படமா வந்து 12th மேன் இருக்கும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, திருஷ்யம் 2ல வந்துட்டு ஜீத்து ஜோசப்க்கு இந்த ஐடியா கிடைக்குது. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரைட்டர்ஸை கூப்பிட்டு 18 மாசங்கள் கிட்டத்தட்ட ஆகுது இந்த கதையை வந்து டெவலப் பண்றதுக்கு. டெவலப் பண்ணிட்டு மோகன்லால் அவர்கள் ப்ரோடாடி ஷூட்டிங்ல இருக்காரு. அப்ப இந்த கதையை நரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் படமாக்கப்படுது. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்ன அப்படின்னா, கோவிட் காலத்துல தான் வந்து இந்த ஷூட்டிங்லாம் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த படம் ஷூட் பண்ணும்போது இருந்தது. ஸோ அதையும் தாண்டி இந்த படம் வந்து சூப்பர் டூப்பரா வந்து ஆயிடுச்சு. இதுல இன்னொரு சவால் என்ன இருக்கு அப்படின்னா, 24 மணி நேரத்துல இந்த கதை முடிகிற மாதிரி வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இதுல ஒன்லைன் என்ன அப்படின்னா வந்துட்டு, விளையாட்டு வினையாகும் அப்படின்ற ஒரு ஒன்லைன் வந்து இந்த படத்துக்கு ஹூக்காவே இருக்கும். மொத்தத்துல நீங்க 12th மேன் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சஜஷனுக்கு அப்புறமா போய் படம் பார்க்குறீங்க அப்படின்னா, படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமே எப்படி இருந்தது அப்படின்றதையும் கீழே மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வர சஜஷன் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டத்தில் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் அர்ஜுன் மணிகண்டன்.